I feel, sir, am I audible? Yes, sir. Yes. I feel so elated to introduce the living inspiration, Sir Mr. K.P.S. Palanivelrajan, to this group. In fact, Sir needs no special introduction, because everyone, those who are practicing in criminal side in High Court, knows about Sir. Sir is a famous lawyer, and he is often taking classes. Sir was junior to the Lordship Justice Raghupati, and he was guided by his Lordship Justice Raghupati. And one more thing I wanted to recollect here, very interesting one. I think Sir could have forgotten this. I'll go by Tamil. 2010 வாக்குல நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட பிராக்டிஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த கோர்ட்ல வந்து சார் வந்து ஒரு பெயில் பேசினாங்க. ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து இங்கிலீஷ்ல இவ்வளவு ஃப்ளூயண்டா பேசுற அட்வொகேட்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. நான் ரொம்ப அதை கீனா வாட்ச் பண்ணேன். அப்ப வாட்ச் பண்ணிட்டு நம்ம அப்ப சார்கிட்ட பேசணும்னு நான் நினைச்சேன். அப்ப அவங்க பெயில் பேசி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட பிராக்டிஸை நான் சுவிட்ச் ஓவர் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு வந்து அப்புறம் சார்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் சார் வந்து. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் நிறைய மேட்டர்கள்ல சாரை என்கேஜ் பண்ணணும், அதுக்கான அக்கேஷன் வரும்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் சார் என்னை என்கேஜ் பண்ணாங்க ஒரு அப்பீல்ல. ஸோ ஐ காட் சச் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. I don't want to stand before Sir and you. Sir may continue the class. Very thanks to my good friend Mr. Karuppasamy Pandiyan. அவர் இன்ஃபேக்ட் வந்து அவர் தான் என்னைய வந்து ரொம்ப இந்த குரூப்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய நீங்க வந்து உங்களுடைய இதை ஷேர் பண்ணுங்க சார் அப்படின்னாரு. நான் நிறைய வந்து அவரோட பேசுறதெல்லாம் வந்து அவர் எல்லாத்தையும் கீனா கேட்பாரு. கேட்டுட்டு நீங்க ஏன் இங்க வந்து கிளாஸ் எங்களுக்கு உங்க இதை கொஞ்சம் ஷேர் யுவர் தாட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. தட் இஸ் ஹவ் ஐ லேண்டட் அப் ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ தேங்க் மிஸ்டர் Karuppasamy Pandiyan, and I also thank Mr. Suresh sir for also giving me an opportunity as and when I make it convenient for me to come and land before you. Anyway, can we start, sir? Yes, sir, please, sir. Start பண்ணலாம். Okay. So வணக்கம். நான் தமிழ்லயே ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா ஐ திங்க் பில்லிங்கல் நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து we can run parallel as and when we want it. சரிங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து புதுசா இருக்கலாம், இல்ல பழசாவும் இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்றோங்கிறது. ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியரா என்ன இருக்கும் அப்படின்னா, செக் பவுன்ஸ் கேஸ் வந்திருக்கு, செக் பவுன்ஸ் கேஸ், இது என்ன செய்யணும், இது எப்படி செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ரோச்ல தான் நம்ம எல்லாருமே இதை வந்து நம்ம அதை பார்த்துருக்கோம், அதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ நோட்டீஸ் இருக்கா, அந்த ரெனாக்கிங் தி டேஸ் ஆஃப் 15 days 45 days இதைத்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டெக்னிக்காலிட்டிஸை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ் விச் வி ஆர் கீன் ஆன் வென் வி ஹேண்டில் 138 cases. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது இந்த ப்ரொவிஷன் விச் இஸ் கால்டு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன், செக்ஷன் 87. ஸோ அந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்ங்கிறது வந்து இஃப் இட் ஹஸ் ஹேப்பன்ட், இது எங்க நடந்திருக்கும் அப்படின்னா எப்படி வேணா நடந்திருக்கலாம். ஸோ இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எப்படி வந்து அது மாறுதுங்கிறத மட்டும் தான் நம்ம பேசுறோம். அந்த மாறுதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணா அடுத்த நிமிஷம் வாட் வில் ஹேவ் டு கிக் ஃபார்வர்ட். ஸோ அதனால தான் இஸ் தேர் அன் இன்டர்பிளே அப்படிங்கிறது என்னுடைய மை தாட் அண்ட் வியூ. நான் வந்து ஐ இன்டெண்டட், நான் வந்து இது இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய அஃபர்மேட்டிவ்.
So I leave it to all of you. உங்களுடைய independent mind and applicationல வந்து you can think over and you can also see if I am able to substantiate and explain to you. உங்களுக்கு இதை வந்து நான் புரிய வைக்க முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தெரியும். ஓகேங்களா? So we'll go to the next screen. So material alteration and impact. So material alteration மட்டும் தான் இன்னைக்கு நான் வந்து ஹைலைட் பண்றேன். 138 பொறுத்தவரை நிறைய பேர் எடுத்திருக்காங்க. I think that was more sufficient. So இதுல மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராமிசரி நோட் or check is duly filled before handing over the endorser. So if a blank check is given, then it cannot be said to be a material alteration. Number one, first and foremost principle. So adula வந்து we will come to that section 87. So இப்ப ஃபண்டமெண்டலா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எங்க எப்படி இருக்கணும், அதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா it has to be duly filled before handing over. First and foremost condition. ரெண்டு பேருமே அக்ரி பண்ணி ஒரு ப்ராமிசரி நோட்டையோ ஒரு செக்கையோ fill up பண்ணி எல்லாமே, that is date, amount, name of the person, everything will have to be filled. So இது fundamental. Second வந்து identify the alteration on the promissory note, bill of exchange, check, DD or written agreement. So இதுல ஏன் written agreement கொண்டு வரோம் அப்படின்னா section 87 says it is a any written agreement. So நிறைய இதுல பார்த்திருப்போம் வந்து promissory note இருக்காது, but there will be a written agreement. So இப்ப அதை எல்லாத்தையுமே கேட்டர் பண்றது உங்களுக்கு when it is negotiable. If it becomes, if there is something which is negotiated, automatically it will fall within the trappings of a negotiable instruments act. So இப்ப இந்த provision எங்க இருந்து நமக்கு வந்து ஹைலைட் ஆகுது அப்படின்னா செக்ஷன் 87. சரிங்களா? ஃபோர்த் என்ன அப்படின்னா, so material alterationங்கிறது வந்து it is a dispute question of fact. So இது வந்து if as and when we say it is a disputed question, two things are possible. ரெண்டு விதமான இது இருக்கும். ஒன்னு, the court can examine. கோர்ட்டே வந்து செக்ஷன் 73 of the evidence act எக்ஸாமின் பண்ணலாம். அது வந்து seeing it by comparing it or by looking into it. So இது ஒரு aspect. செக்ஷன் 45ல உங்களுக்கு தெரியும், we'll have to send it to the handwriting expert's opinion or the forensic expert's opinion to get a report. So இந்த ரிப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து substantiate பண்றது. So இதுதான் வந்து fundamentals of material alteration and their impact. சரிங்களா? Okay, next screen. So இப்ப இந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல தான் ஹைலைட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ரொவிஷன் செக்ஷன் 87. ஸோ இதை கொஞ்சம் கவனமா நீங்க படிங்க வேர்ட் பை வேர்ட், because every word has its own meaning and interpretation. Any material alteration of a negotiable instrument renders the same void as against anyone who is a party thereto at the time of making such alteration and does not concern thereto unless it was made in order to carry out the common intention of the original parties. ஸோ இதை ஃபுல்லாவே நம்ம வந்து கோஜென்ட்டா ரைட் பண்ணும்போது மெனி திங்ஸ் ஆர் இன்ஃபரிங். ஸோ இஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு காசு ஓலை கொடுத்துருக்கோம், அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த காசு ஓலை ஃபில்அப் பண்ணி ஒரு ப்ராமிசரி நோட் ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அதுல ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்தா, if it is established, then the entire instrument will become void. Now you cannot proceed further. ஸோ இது ஃபண்டமெண்டல். சரிங்களா? ஸோ அதுலயே என்ன சொல்றான், யாருக்கு அகேன்ஸ்டா, யார் டிஃபெண்டன்ட்டோ யார் அக்யூஸ்டா வந்து தே ஆர் கம்மிங் பிஃபோர் தி கோர்ட், தென் யூ கேனாட் என்ஃபோர்ஸ் இட். அதை வந்து அவங்களுக்கு எதிராக நீங்க வந்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த முடியாது, அதை நீங்க வந்து செயல்படுத்த முடியாது, இல்லை அவங்க கிட்ட நீங்க வசூல் பண்ண முடியாது அந்த பணத்தை. எப்ப அது வாய்ட், அது மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சுன்னா. ஸோ இந்த 87லயே there is an exception. என்ன எக்ஸெப்ஷன் சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ட்ரேஷன் பை தி என்டாசி. என்டாசிங்கிறது யார் காசு ஓலை கையெழுத்து போடுறாங்களோ, இல்லை ப்ராமிசரி நோட் யார் கையெழுத்து போட்டிருக்காங்களோ,
அவங்களுடைய கவுண்டர் சிக்னேச்சர். ஸோ அதனாலதான் நீங்க செக்கே ஒரு செக் வந்து நீங்க பேங்க்குக்கு போயிட்டு நீங்களே ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஒரு டேட் அடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல ஒரு சைன் பண்ணி கொடுங்க சார்மா, இல்லைங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல். நம்ம வந்து நம்ம ஒருத்தருக்கு செக் கொடுக்குறோம், அதுல ஒரு டேட்டையோ ஒரு பேரையோ மாத்துறோம் அப்படின்னா we'll have to endorse it. ஸோ அந்த என்டார்ஸ்மெண்ட் எதுக்காக அப்படின்னா this is what it says. And any such alteration if made by the endorsee discharges his endorser from all liabilities to him in respect of the consideration thereof. So அந்த என்டார்சி கையெழுத்து போட்டாச்சுன்னா எதுல, அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண இடத்து பக்கத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா that would mean and presume that he has consent for this modification and execution. So இதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு அவங்க வந்து பர்மிஷன், he has agrees to the contract. ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபண்டமெண்டலா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் தான். ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குறோம், பேங்க்ல வாங்குறோம், எது வந்தாலும் அது வந்து இட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதை வந்து நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணினீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், மாடிஃபிகேஷன் இருக்கக்கூடாது. மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா the entire instrument will become void. நம்பர் 1. அப்படியே இருந்துச்சு அப்படின்னா கவுண்டர் சிக்னேச்சர் இருக்கணும். இதுதான் வந்து செகண்ட் கண்டிஷன். So the other thing is, it says the provisions of this section are subjected to section 20, 49, 86 and 125. So section 20 மட்டும் நான் ஹைலைட் பண்றேன் பிகாஸ் இதுல வந்து நம்ம டே இன் அண்ட் அவுட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா செக்ஷன் 20ல உள்ளது என்னன்னா it says any blank promissory note or check. ஸோ இதுதான் வந்து டே இன் அண்ட் அவுட் நம்ம பண்றோம். பேங்க்குக்கு போனீங்கன்னா பிளாங்கா தான் வந்து ப்ராமிசரி நோட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்க, உங்களை ஃபில்அப் பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி இங்க வந்து பான் புரோக்கர்ஸ்ட்டு போறீங்க, இல்லை வந்து ஒரு லோன் ஏதாவது தேர்ட் பார்ட்டி லோன் வாங்குறீங்கன்னா பிளாங்க் செக் கொடுங்க. ஸோ பிளாங்க் செக் என்ன அப்படின்னா that enables the endorser to fill it up. So section 20 enables. ஸோ இந்த மூணு தான் எக்ஸெப்ஷன்ஸ். ஒன்னு மாடிஃபிகேஷன்ஸ் இருந்தா வாய்டு, மாடிஃபிகேஷன் இருந்து கையெழுத்து போட்டிருந்தா அதை கவுண்டர் பண்ணியிருந்தாங்கன்னா கன்சர்ன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இது வந்து பிளாங்கா இருந்து அந்த என்டார்சர் ஃபில்அப் பண்ணா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வராது. இட் cannot be termed to be a material alteration. ஸோ இது ரெண்டு தான் ட்ராப்பிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஸ்கிரீன்மா. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்ங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஸோ வாய்டுன்னு சொல்லிட்டோம். ஸோ வாய்டு அப்படின்னா ஏன் இந்த ப்ரொசீடிங்ஸை நடத்தணும், அது வாய்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் இந்த ப்ரொசீடிங்ஸ் நம்ம நடத்தணும், அந்த ப்ரொசீடிங் நடத்த வேண்டிய அவசியம் என்ன, வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் ஹேவிங் தட் ப்ரொசீடிங்ஸ், இது ஏன் நடத்தணுமா? ஒரு சிவில் சூட்டோ ஒரு ஆர்டர் 37 ரூல் 1ல வருவாங்க, அது நடத்தணுமா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, material alteration is a disputed question of fact. It could neither be quashed nor the plaint could be rejected. However, once material alteration is proved, it becomes a question of law, thus the proceedings become void. So நீங்க மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்குங்கிறது ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணினா தான் செக்ஷன் 3 will operate and thus the proceedings will become void. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். எங்கெங்க ஆல்ட்ரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ட்ரேஷன் ஆஃப் பேரர் ஆஃப் ப்ராமிசரி நோட் ஆர் செக். ஸோ இப்போ ஒருத்தர் பேருக்கு நீங்க செக் கொடுக்குறீங்க, இப்போ பாருங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு கொடுக்குறீங்க ஒரு XYZன்னு சொல்லி, அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி இன்னொரு ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு மாத்தி கொடுக்குறா அப்படின்னா அந்த செக்கை ஆனர் பண்ணணுமா? நோ. ஏன்? இட் இஸ் மெட்டீரியலி ஆல்டர்ட். ஸோ அவங்க நேம் ஃபில்அப் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு பேர் போடணும் அப்படின்னா இட் ஷுட் பி வித் தி கன்சர்ன் ஆஃப் தி என்டார்சி. அதுதான் செக்ஷன் 87ல சொல்றது. சரி, ஓகே, இது நேமை பொறுத்தவரை.
டேட்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் த டேட் ஆஃப் தி borrower. ஸோ ஒரு கடன் வாங்கும் போதோ இல்லை வந்து இந்த செக்கை இத்தனாம் தேதி நீங்க ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்றது வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா தென் தட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். அமௌண்ட் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். சரி, ஓகே. அப்போ வந்து ஆல்ட்ரேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படின்னா திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பார்ட். இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அதில் ஐ கம் டு இட் லேட்டர். ஸோ ஆல்ட்ரேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ ஒரு அக்ரீடு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து அது ஆல்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். ஸோ யூ கேன் நம்ம வந்து இப்படி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எனி ஆல்ட்ரேஷன் டு எனி ஆஃப் தீஸ் 5 will become an alteration and you have to show that it has been materially altered. யாரு? The defendant or the accused. So accused in சொல்ல வந்து அப்படின்னா it is only on a preponderance. But in a civil case again I'll have to only preponder based on the evidence. சரிங்களா? So I'll come to that later. So the defense has to take it at the inception on appearance of either the suit or the complaint and version filed if any. So இப்ப கம்ப்ளைண்ட்லயோ அவங்க வந்து சூட்லயோ இந்த வந்து பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்க 138லயோ இல்ல வந்து நீங்க டிமாண்ட் நோட்டீஸ்ல வந்து பேர் இன்னார் பேருக்கு நீங்க வந்து செக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து யூ கேன் சே இஃப் யூ ஆர் அவேர் இஃப் யுவர் கிளைண்ட் கேன் கிவ் யூ தி இன்ஸ்ட்ரக்ஷன். உங்க கிளைண்ட் வந்து இல்ல நான் வந்து இன்னார் பேருக்கு தான் சார் கொடுத்துருக்கேன், இவ்வளவுதான் சார் கொடுத்துருக்கேன் அவங்கனால சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்க அப்ப இருந்து யூ கேன் டேக் அ ஸ்டாண்ட் இன் யுவர் ரிப்ளை நோட்டீஸ். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா when you go to court you will have to take the stand that there is a material alteration on inspection of the documents. Okay, next. So இப்போ வந்து அந்த ஆல்ட்ரேஷன் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் 87ல வர்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா any such alteration if made by the endorsee discharges his endorser from all liability to him in respect of the consideration thereof. ஸோ இதுல வந்து ஏன் நான் இதை வந்து ஹைலைட் பண்றேன் அப்படின்னா நீங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுல மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் நீங்க பண்ணா அல்லது ஆஸ் அ பிளைண்டிஃப் அல்லது ஆஸ் அ கம்ப்ளைனன்ட் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வாங்கும் போது நீங்க அதை நீங்க வந்து கையெழுத்து வாங்கணும். ஆல்ட்ரேஷன் வந்து நீங்க அவங்க வந்து கவுண்டர் சைன் பிஃபோர் சைடு நியர் தி ஆல்ட்ரேட் பார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் யூ ஹேவ் டு கெட் இட். சரிங்களா? In the event the alteration is endorsed by the endorsee, you cannot take the defense of a material alteration. Check. Once defense taken by takes the plea of material alteration, it is the duty of the plaintiff complainant to prove under section 3 of the Evidence Act that there is either no alteration or the same has been consented to by the endorsee. ஸோ இதுதான் வந்து பிளைண்டிஃபுக்கும் கம்ப்ளைனண்ட்டுக்கும் உள்ள வேலை. ஸோ செக்ஷன் 3 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரூவ்டு, டிஸ்ப்ரூவ்டு, நாட் ப்ரூவ்டு. ஸோ மூணுமே அங்க வருது. ஸோ இது எல்லாமே எங்க இருந்து வரும்? செக்ஷன் 5ல இருந்து உள்ள வரும். ஸோ எனி ப்ரொசீடிங்ஸ் will have to be evaluated. கோர்ட் வந்து will have to evaluate based on section 5. செக்ஷன் 5 வந்து உங்களுக்கு அடிக்கடி சொல்றது தான் it is the gateway for any procedure, any evidence to come to the table of consideration. Number 1, இதுதான் ஃபண்டமெண்டல். ஸோ அதுல வந்து இஷ்யூ இன் ஃபேக்ட், ரெலவெண்ட் ஃபேக்ட். ஸோ இதுதான் வந்து அட்ஜூடிகேட் பண்ண வேண்டியது ஒரு ஜுடிஷியல் கோர்ட்டுடைய ரோல். ஸோ இப்ப நீங்க மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னீங்கன்னா plaintiff and complainant will have to disprove. Proved, disproved, not proved. So the மூணுமே செக்ஷன் 3ல இருக்கு. So please take and read section 3. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்மா. ஸோ இதுல வந்து ஐ ஹவ் given some judgments. இது வந்து இட்ஸ் a famous case. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் what I have seen, this is the first and foremost case of the பிகாட் கேஸ்ன்னு சொல்றது. இதுல தான் இந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனை பத்தி அவங்க ஹைலைட் பண்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் 1881க்கு அப்புறம் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பேஸ்
பண்ணி தான் நம்மளும் வந்து we have to understand that இது வந்து மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எங்க இருந்து வரும், எப்படிங்கிறத நம்ம எப்படி இது பண்றது, ரிசால்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். So these points were resolved when the lawful deed is raised, whereby it becomes void. The obliged may plead no esteem factum and give the matter in evidence, because at the time of plea pleaded it is not his deed. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வந்து கையெழுத்து போட்டது, நான் கையெழுத்து போடும்போது ஃபில்அப் பண்ணி போட்டேன், ஆனா இந்த எந்த இடத்துல நான் ஆல்ட்ரேஷனுக்கு என்டார்ஸ்மெண்ட் போடல. அப்ப யார் கையில இருந்துச்சு இவ்வளவு நாளா? கம்ப்ளைனன்ட் கையிலயோ அந்த பிளைன்டிவ் கையிலயோ இருந்துச்சு டாக்குமெண்ட். ஸோ அதைத்தான் சொல்றது, இட் இஸ் நாட் இஸ் டீடு. நான் ஹேண்ட் ஓவர் பண்ணதோட என் வேலை முடிஞ்சது. ஹேண்ட் ஓவர் பண்ணது யார் கைக்கு போயிருக்கு? யார் என்டாசரோ அவங்க கைக்கு போயிருக்கு. ஸோ அவங்களுடைய லா, அவங்க தான் burden is only on them to disprove whatever is alleged that there is a material alteration or not. So second, it was resolved that when any deed is altered in a point material by the plaintiff himself or by any stranger without the privet of the obligee, be it the interlineation, addition, raising, or by drawing of a pen through a line or through the midst of any material word, that the deed thereby becomes void. So if the obligee himself alters the deed by any of the said ways, although it is in the word not material, yet the deed is void. But if a stranger, so இதை நிப்பாட்டுறேன் நான். ஸோ இதுல என்ன சொல்றாங்க? interalienation, addition, raising, or by drawing a pen through a line or through the midst of any material word. ஸோ ஒரு அக்ரிமெண்ட்லயே வந்து ஒரு பேனா எடுத்து ஒரு 2-3 முக்கியமான சென்டென்சஸ் ஒருத்தர் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா, தென் தட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். சரிங்களா? பட் இத வந்து yet the deed is void, but if a stranger without his privet alters the deed by any of the said way in any point of material, it shall not avoid the deed. So ஒரு stranger இந்த வேலையை பண்ணா அதோடைய இது வந்து it cannot be avoidedங்கிறது அன்னைக்கு இருந்த law which has been resolved by the privy council. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பா. ஸோ இது வந்து ஐ திங்க் இட் இஸ் ப்ரிவி கவுன்சில் தான் இதுவும், AR 1940. ஸோ இந்த கேஸ்ல என்னன்னா, இந்த மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் என்ன அவங்களுடைய ஃபைண்டிங் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இஸ் ஒன் which varies the right, liabilities or legal portion of the parties ascertained by the deed in its original state, or otherwise varies the legal effect of the instrument as originally expressed, or reduced to certainly some provision which originally unascertained and as such void, or may otherwise prejudice the party bound by the deed as originally executed. So ரெண்டு பேர் அக்ரி பண்றாங்க, ஸோ இத்தனாம் தேதிக்குள்ள நான் இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த தேதிக்கு வந்து ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு அப்புறம் அந்த செக்கு காலாவதி ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோம், அவங்கள கேட்காமையே நம்ம கையெழுத்து அவங்க இந்த டேட்டை நம்ம மாத்தி போடுறோம். ஸோ ஒரு அக்ரீடு டேர்ம், ஒரிஜினலி அக்ரீட் டேர்ம்ங்கிறது ரெண்டு பேருமே அக்ரி பண்ணி கொடுக்கறத அந்த ஃபில்அப் பண்ணி கொடுக்குற செக்கோ ப்ராமிசரி நோட்டோ. அந்த காலாவதி ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து செக்கை என்டாஸ் பண்ணணும். என்டாஸ் பண்ணாதான் அது செல்லும். என்டாஸ் பண்ணாத வரைக்கும் it is a void instrument. சரிங்களா? this is the finding at 1940. okay யாஷ் அழகு குறித்து என்ன சொன்னாரு? okay see now இங்க இது 1957 ஜட்ஜ்மெண்ட். இது ஒரு நம்ம இன்ட்ரெஸ்டிங் நம்ம மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, there was divergent views அந்த டயத்துல. என்ன அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் போர்ஷனை வந்து
ஆல்டர் பண்ணா என்ன ஆகும்? இல்ல மெட்டீரியல் ஆல்டரேஷன் இருந்தாலுமே the instrument is not void, but வந்து it is a contract, it has to be enforced அப்படிங்கிறது வியூ இருந்துச்சு 1957 வரைக்கும். ஸோ இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா 65 of the Contract Act வந்து cannot be given effect once it is proved that there is a material alteration. ஸோ மெட்டீரியல் ஆல்டரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல 65ல நீங்க என்ஃபோர்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னது 1957 வரைக்கும் சிங்கிள் ஜட்ஜஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். ஸோ இந்த ரங்கசாமி ரெட்டி கேஸ்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன்ஸ் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் is held to be void or it has been altered, materially altered, then it would be construed that even the contract becomes void. So அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான எக்ஸ் அண்ட் ஒய்க்கு உண்டான அந்த பரிவர்த்தனை வந்து செயல்படுத்த முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. What has become void is the instrument containing the term of the contract. The difficulty in the way of the plaintiff is the rule of law that when the term of contract are reduced to writing and that the writing is inadmissible in evidence, no other evidence can be given of the term of the contract. Here, on account of Section 87 of the Negotiable Instrument Act, the promissory note has become void and the plaintiff cannot be permitted to adduce any other evidence to prove the contract of the loan. So, either you highlight panunga. The promise to repay the amount of the loan is certainly a term, indeed an essential term of a contract, Of course, if there was a complete contract which exists before the execution of the promissory note in a way in which the case of the promissory note may be treated as a security or voucher, an action would lie on such a contract, even though the promissory note executed subsequently cannot be admitted in evidence for any reason. We therefore hold that the plaintiff who has been guilty of material alteration of a promissory note cannot enforce the promissory note, nor can he fall back on the original consideration, nor can he invoke the provisions of Section 65 of the Contract Act to sustain his claim. So, இதுல தான் வந்து என்ன சொல்றாங்க, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வாய்டுன்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து கான்ட்ராக்ட் ஆக்ட் will also cannot be enforced. ஓகேங்களா? ஓகே, ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஸ்கிரீன். ஸோ இந்த துளசிதாஸ் கேஸும் மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் பார்ட் அப்படின்னா, நான் முதலே சொன்னேன், நீங்க வந்து செக்ஷன் 20 வந்து எனேபிள்ஸ் தி என்டாசர் எதுக்கு ஃபில்அப் பண்றது. சரி, ஃபில்அப் பண்ணா என்ன, அதுல இருக்கிற எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிடுறாங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஃபில்அப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃபில்அப் பண்ணல அப்படின்னாலுமே அது வந்து ₹1 வட்டி மினிமம், whatever has been prescribed by the government, that alone, if it has not been filled up பண்ணலன்னா நார்மல். அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல that has been held. Okay, wherein it is laid down that Section 80 of the Negotiable Instruments Act provides that where a promissory note does not express the rate of interest payable thereon, 6% interest shall be payable, and therefore any alteration of the instrument by inserting the rate of interest would amount to a material alteration. Hence, where a promissory note executed, the rate of interest was left blank and it was filled up later without the consent of the promisor, it would be a material alteration, invalidating the instrument. A promissory note which does not mention the rate of interest cannot be said to be an incomplete instrument, enabling the promisee to fill up the same so as to complete the instrument within the meaning of Section 20. So, இந்த ஃபில்அப் பண்ணி ஆல்டர் பண்ணா ஆல்ட்ரேஷன், ஃபில்அப் பண்ணாம விட்டா நார்மல் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை மூணையுமே ஹைலைட் பண்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட், துளசிதாஸ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வேர்கோ பிரைவேட் லிமிடெட், இது 1974 ஜட்ஜ்மெண்ட் ரிகார்டிங் தி இன்ட்ரெஸ்ட் தான்.
இதுலயுமே இன்ட்ரெஸ்ட் தான் வருது. ஏன்னா 1957 தான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரங்கசாமி ரெட்டி கேஸ். That the alteration in the rate of interest or rate of exchange are material alterations as they have all effect on the amount due and payable under the instrument. It was held that the case that a stipulation to pay interest interpolated was a material alteration. So இது எல்லாமே என்ன அப்படின்னா மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிறது ஒண்ணு, யாரு அக்யூஸ்டு. பட் அதுல வந்து burden is on the plaintiff and complainant to disprove that there is no material alteration. இதுதான் ஃபண்டமெண்டல். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீன்மா. ஸோ இதுதான் வந்து யார் ஹோல்டர். இப்ப இந்த ஜெயந்திலால் இது வந்து ஆந்திர பிரதேஷ் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா யார் இப்ப மெட்டீரியல் ஆல்ட்ரேஷனை ப்ரூவ் பண்ணணும். ஸோ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் அலெஜ் பண்றது ஒன்று டிஃபெனன்ட் இல்லது கம்ப்ளைனன்ட், சாரி அக்யூஸ்டு. சரி, யார் அதை டிஸ்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா யார் ஹோல்டிங், whoever is holding. இதைத்தான் வந்து அந்த 19 அந்த பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் 1614ல பிகாட் கேஸ் பாத்தீங்க இல்லையா? ஸோ அந்த கேஸ்ல சொல்றது அதுதான், யார் ஹோல்டரோ அவங்க கையில இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு அப்படின்னா தே வில் ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ இதைத்தான் நான் என்ன சொல்றேன், டிஸ்ப்ரூவ் பண்ணணும். டிஸ்ப்ரூவ் என்னத்துக்கு? தேர் இஸ் நோ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்ங்கிறது அவன் தான் டிஸ்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல by holding that it is the duty of the holder of the negotiable instruments to explain to the court that the instrument is not subjected to material alteration because the instrument is forthcoming from the possession of the plaintiff. There is no conflict of view with regard to the enforceability of the negotiable instrument in a court of law which was subjected to material alteration in a suit based on a promissory note. So மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது யாரு? பிளைன்டிஃப் ஆர் கம்ப்ளைனன்ட். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 2015 நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுல வந்து இதையும் வந்து திருப்பி அதே தான் சொல்றாங்க, அந்த செக்ஷன் 87 இன்டர்பிரட் பண்ணி தான் இதுவுமே வருது. ஸோ திருமூர்த்தி ஜட்ஜ்மெண்ட் 2015. Plea of material alteration in the suit instituted based on a negotiable instrument is a very important because it goes to the root of the matter. Alteration means change. So idella deal pannite, and last I'll go to the last 3 lines. You can read all that. And alteration to the date of the instrument is a material alteration because it extends the enforceability of the instrument on the point of limitation. Otherwise, currency of its enforceability would have been lost. அதான் நான் முதலே சொன்னேன், ஒரு டேட்டா மாத்தினாலுமே வந்து it is becoming inoperative, unenforceable. சரிங்களா? So it would be profitable to notice here how the phrase material alteration has been couched in section 87 of the Negotiable Instruments Act. So fundamental, if there is any material alteration, so எல்லாமே அந்த provision வந்து we'll have to bear it in mind whatever we deal with in respect of all these types of cases. Okay, next screen. Please, next screen. So now இப்ப என்ன அப்படின்னா, now we are coming to the very crucial part. இப்பதான் வந்து we are coming. இப்போ ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம், அவங்கனால டிஸ்ப்ரூவ் பண்ண முடியல. யாருனால? ப்ராசிக்யூஷன், சாரி, தி கம்ப்ளைனன்ட் ஆர் தி பிளைன்டிஃப்னால முடியல. ஸோ முடியல அப்படின்னா என்ன மாதிரி நம்ம வந்து எவிடன்ஸ் கொடுத்துருப்போம்? ஒன்று டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுப்போம். எது? தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆன் இட்ஸ் ஓன் வுட் ஹவ் பீன் இன் தி கோர்ட். ஸோ அவங்க வந்து ஒரு எவிடேவிட்ல சோன் பண்ணியிருப்பாங்க. பிளைன்டிஃபா இருந்தாலும் கம்ப்ளைனண்டா இருந்தாலும் ஒரு எவிடேவிட்ல இதை சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்ல இது நடந்துச்சு, இந்த டேட்ல இது நடந்துச்சுங்கிறது அபிடேவிட். யூ ஆர் ஆல் அவேர் ஆஃப் தி கண்டென்ட் என்ன சொல்லணும். ஸோ இப்போ அதுல வந்து கோர்ட் கம்ஸ் டு அ ஃபைண்டிங், ஒரு மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட். நவ பிகாஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் இட் செல்ஃப் இஸ் பிகமிங் வாய்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்டே வாய்டுன்னு சொல்ற வரைக்கும் நம்ம ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், ரைட்?
இப்ப அது வாய்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அக்யூஸ்டோ டிஃபெண்டன்ட்டுக்கோ அவனுக்கு ரிலீஃப் என்னன்னா கம்ப்ளைண்ட் ஆர் தி சூட் கெட்ஸ் டிஸ்மிஸ்ட். இதுதான் நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதுல வந்து இன்டர்பிளே இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் இந்த 195 என்ன சொல்றான் அப்படின்னா it gives it empowers the court if it finds that there is some false evidence which is produced before the court, then on the court, whether the court is handicapped, whether the court வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ரைட் மெட்டீரியல் ஆல்டரேஷன் இருக்கு, ஓகே சூட் தள்ளுபடி ஆகுது, கம்ப்ளைண்ட் கேஸ் தள்ளுபடி ஆகுதுன்னு சொல்றதோட நிப்பாட்டிக்கலாமா அப்படின்னா இல்ல. அதுதான் 195ல சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா prosecution for contempt of lawful authority of a public servant for offenses against public justice and for offenses relating to documents given in evidence. So இப்போ இதுல பாருங்க நம்ம வந்து what is relevant for us today is 195 1B small 1I. So no court shall take cognizance of any offense punishable under any of the following sections of Indian Penal Code, namely section 193 to 196 both inclusive, 199, 200, 205, 211 both inclusive, and 228 when such offense is alleged to have been committed in or in relation to any proceeding in any court. ஸோ இதுதான் நம்ம வந்து எங்க வரோம் அப்படின்னா மெட்டீரியல் ஆல்டரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து இட் இஸ் an offense. எப்படி வரும்? offense relating to a document given in evidence. அவங்க வந்து யாரு? வாதி அல்லது கம்ப்ளைனன்ட் புகார்தாரர் என்ன சொல்றாங்க? இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் எனக்கு இவ்வளவு காசு வர வேண்டியது இருக்கு, இந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் எனக்கு இவ்வளவு இது பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை அலெஜ் பண்ணி வரும்போது இல்ல இந்த டாக்குமெண்ட் has been modified, materially altered, cannot be enforced நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களால டிஸ்ப்ரூவ் பண்ண முடியலங்கிற பட்சத்துல it becomes a false evidence. It falls within the trapping of 195 1B serial number 1. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து R2 இருக்கு. பட் what is relevant for us today is only B1. I don't want to confuse you. மத்ததெல்லாம் நம்மளா படிச்சோம்னா we will be enlightened. ஸோ இதுல வந்து அந்த ப்ரொவிஷன்ஸ் கண்டினியூவேஷன் பாத்தீங்கன்னா clause 3 speaks about court. இது please go back. Yes, I'm sorry. Okay. Next screen, please. இதுல பாத்தீங்கன்னா அந்த ப்ரொவிசோ பாத்தீங்க எக்ஸெப்ட் ஆன் அ கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தட் கோர்ட். ஸோ 195 1B சீரியல் நம்பர் 1. 2 நமக்கு தேவையில்லை, 3 நமக்கு 3 வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா கிரிமினல் கன்ஸ்பிரசி இதெல்லாம் ஓகே. எக்ஸெப்ட் ஆன் அ கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தட் கோர்ட். ஸோ மெட்டீரியல் ஆல்டரேஷன் எங்க ப்ரூவ் பண்ண முடியல? கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியல மெட்டீரியல் ஆல்டரேஷன் இல்லைன்னு சொல்லி. ஐம் சாரி. ஸோ அப்படி கோர்ட்ல அவங்களால டிஸ்ப்ரூவ் பண்ண முடியலங்கிற பட்சத்துல வாட் will happen? அப்போ வந்து கோர்ட் கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட். ஸோ தட் இஸ் வை இட் சேஸ் எக்ஸெப்ட் ஆன் அ கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங். பிகாஸ் 195ல நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றோம்? நோ கோர்ட் ஷல் டேக் காக்னிசன்ஸ். ஸோ காக்னிசன்ஸ் எடுக்கணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் வேணும். அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கணும்? அந்த கோர்ட்டு தான் கொடுக்கணும். ஸோ அதுதான், அதனாலதான் இது என்ன சொல்றாங்க? எக்ஸெப்ட் ஆன் அ கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தட் கோர்ட் or by such officer of the court as that court may authorized in writing in this behalf or of some other court to which that court is subordinate. இதுக்கு நான் பின்னாடி வர்றேன், இது ஏன் இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. to that court which is subordinate. so ஒரு கீழ் கோர்ட், ஒரு கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ ஒரு முன்சிப் கோர்ட்லயோ ஒரு மெட்டீரியல் ஆல்டரேஷனை டிஸ்ப்ரூவ் பண்ண முடியலங்கிற பட்சத்துல அந்த கோர்ட் வந்து will have to give a complaint to the magistrate that an offense under 191 192 has been committed and a punishment of 193 warrants this case. So இதுதான் வந்து அதோடைய play.
ஸோ இது வந்து கோர்ட்டுனா என்ன அப்படிங்கிறது செக்ஷன் 3ல இதை சொல்றாங்க. 195+3ல இதை சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் we'll go to the next screen. Yes. So இப்போ 195 வந்து it enables to என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறத வந்து அதுல சொல்லியிருக்காங்க. யார் கொடுக்கணுங்கிறத அதுல வந்து 195ல சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி அஃபென்சஸ்க்கு கொடுக்கலாம், என்ன எந்த ப்ரொவிஷன் எந்த ப்ரொசீஜர்ல கொடுக்கலாம், யார் கொடுக்கலாங்கிறத அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 390 வந்து என்ன சொல்றாங்கன்னா ப்ரொசீஜர் இன் கேஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 190. ஸோ 195ல சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் எந்த ப்ரொசீஜர் பிரகாரம் வந்து கோர்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது செக்ஷன் 340ல வரும். ஸோ when upon an application made to it in this behalf or otherwise any court is of the opinion that it is expedient in the interest of justice that an inquiry should be made into any offense referred to in clause B of subsection 1 of section 195 which appears to have been committed in or in relation to a proceeding in that court or as the case may be in respect of the document produced or given in evidence in a proceeding in that court, such court may, after preliminary inquiry, if any, as it thinks necessary, record a finding to that effect, make a complaint thereof in writing, send it to the magistrate of the first class having jurisdiction, take sufficient security for the appearance of the accused before such magistrate, or if the alleged offense is non-bailable and court thinks it necessary so to do, send the accused to in custody to such a magistrate and bind them. All this is all the conditions which வந்து கோர்ட் செய்யணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து திருப்பி ஐ வில் கம் பேக் டு இதே இந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொவிஷன் 340 உடைய ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனை திருப்பி நான் வந்து ஐ வாண்ட் டு ஹைலைட். அதை ஏன் போல்ட்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்க திருப்பி அதை பாருங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, தேர்ட் when upon application made to it in this behalf யார் பண்ணுவாங்க 195ல சொல்லியிருக்காங்க. யார் போடணும், a court will have to give it through its officer. Okay. Or otherwise any court is of the opinion. So அந்த கோர்ட் வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம் that it is expedient in the interest of justice that an inquiry should be made into an offense referred to in clause B of subsection 1 of 195. நீங்க subsection 1 வந்து பாத்தீங்கன்னா subsection 1ல வந்து 3 B ல வந்து நம்ம வந்து clause 1ல வரோம். ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற அஃபென்சஸ் என்னன்னா 191, 192 and 196. சரிங்களா? 193 is the punishment. ஸோ இதுல வந்து எங்க வரும், இங்க சொல்றது என்ன அப்படின்னா அந்த கோர்ட்ல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரணும், இல்லாத அந்த கோர்ட்டுக்குமே ஒரு ஒப்பீனியன் வரணும். எதுக்கு? அப்பலேட் கோர்ட்டா இருக்கலாம். தட் இஸ் வை இட் சேஸ் கோர்ட் இஸ் ஆஃப் தி ஒப்பீனியன் தட் இட் இஸ் எக்ஸ்பீடியன்ட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இதனாலதான் 195ல என்ன சொல்றாங்க, பின்னாடி போங்க 195க்கு ப்ளீஸ் கோ பேக். இதுல அதனாலதான் நான் என்ன சொன்னேன், ஐ வில் கம் டு திஸ் லேட்டர்னு சொன்னேன். நீ கோர்ட் இதுல அடுத்து வாங்க, அடுத்ததுக்கு வாங்க. இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைன் பாருங்க. லாஸ்ட் லைன், டு தி எக்ஸெப்ட் ஆன் அ கம்ப்ளைண்ட் இன் ரைட்டிங் ஆஃப் தட் கோர்ட் or by such officer of the court as that court may authorize in writing in this behalf or some other court to which that court is subordinate. ஸோ ஒரு அப்பலேட் கோர்ட்ல வந்து இது வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மெட்டீரியல் ஆல்டரேஷன் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் பண்ணணும் அவசியம் இல்லை, இல்ல முனிசிபல் கோர்ட்ல தான் பண்ணணும் அவசியம் இல்லை. அப்பலேட் ஸ்டேஜ்லயுமே if the court comes to a finding that there is a material alteration, then the court can direct a complaint to be filed under section 340. சரிங்களா? ஸோ 340 போலாம். 340 அடுத்த ஸ்கிரீன்மா.
3 வரல. ஓகே, அதுக்கு முன்னாடி இல்ல ஒரு முன்னாடி வாங்க ப்ளீஸ் கம். எஸ். சரி, இந்த 340 நான் ஏன் திருப்பி உங்களுக்கு ஹைலைட் பண்றேன் அப்படின்னா 340 தான் ஸ்டார்டர். திஸ் வில் ஹேவ் டு இனிஷியேட். ஏன்னா 195 என்ன அஃபென்சஸ்க்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி 195ல சொல்றாங்க. அந்த 195 நீங்க வந்து இனிஷியேட் பண்றதுக்கு எந்த ப்ரொசீஜர், எந்த ப்ரொவிஷன் which gives you the procedure 340. ஸோ இதுல தான் என்ன சொல்றாங்க, the last 3 lines which I have made it dark, in respect of a document produced or given in evidence in a proceeding in that court, such court may, after such preliminary inquiry, if any, as it thinks necessary, record a finding to that effect. So அதுதான் முக்கியம். ஸோ கோர்ட் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். You have to come to a conclusion. Yes, material alteration as alleged by the accused or the defendant stands proved, because it is not disproved proved ன்னு சொல்லணும். அந்த ஃபைண்டிங் வந்தாதான் you can say make a complaint thereof in writing, send it to the magistrate of the first class having jurisdiction. So other things you can take. சரிங்களா? Okay, next screen. இதுக்கு முன்னாடி I think I have not உங்களுக்கு அத வந்து அது மிஸ்ஸிங் இந்த 340ல. If you have the book, you can just refer to 340 subclass 3. I'll read it from the book. I'm sorry, I have not extracted அந்த ஒரு subclass மட்டும் extract பண்ண. A complaint made under this section shall be signed where the court making the complaint is a high court, but by such officer of the court as the court may appoint. In this case, in any other case, by the presiding officer of the court. So high court க்கு இந்த பவர் இருக்கு, ரைட்டுங்களா? So எல்லா கோர்ட்டுக்குமே வந்து has the power to direct to file a complaint for producing false evidence or false or fabrication of the record. So now perjury, what has been highlighted or what is the IPC offense அப்படின்னா 192. ஏன் 191 and 192 சொல்றோம்னா starts with false evidence. So இந்த false evidence எப்போ வரணும் அப்படின்னா only after the trial concludes it is established that this is a false evidence. So only then it is the court's finding under section 3 of the Evidence Act which says இது வந்து not proved. So what has been proved? Material alteration is proved. So எந்த இதை வச்சு அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ், அவங்க கொடுக்குற எவிடன்ஸை பொறுத்து கோர்ட் வந்து இந்த கேட்டகாரிக்கல் ஃபைண்டிங்க்கு வருது. So there is a material alteration. So it is a false evidence. So you have to be prosecuted for 192, 196. So இதுதான் interplay. So பாருங்க 192ல என்ன சொல்றாங்கன்னா fabricating false evidence. இது provision, IPC provision, please note. Whoever causes any circumstance to exist or makes any false entry in any book or record or electronic record or make any document or electronic record containing a false statement intending that such circumstance, false entry or false statement may appear in evidence in the judicial proceeding or in any proceeding taken by law before a public servant as such or before an arbiter, and such proceeding, false entry or false statement so appearing in evidence may cause any person who in such proceeding is to form an opinion upon the evidence, to entertain an erroneous opinion touching any point material to the result of such proceeding is said to be fabricated false evidence. So இப்ப நான் சொன்ன மெட்டீரியல் ஆல்டரேஷன் எதுக்காக பண்றான்? அவங்க வந்து ஒரு அக்ரீட் டேர்ம்ஸை வந்து மாத்துறாங்க. யார் மாத்துறா? பிளைண்டிஃப் கையில இருக்கிறது, கம்ப்ளைனன்ட் கையில இருக்கிற ஒண்ணு மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? அவங்க வசதிக்காக மாத்துறாங்க. சோ அவங்க வசதிக்காக மாத்துறாங்கன்னா they want to enforce it. அந்த செக்கையோ அந்த ப்ராமிசரி நோட்டை என்போர்ஸ் பண்றதுக்கு எங்க வராங்க? கோர்ட்டுக்கு வராங்க.
ஸோ அந்த கோர்ட் வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது எஸ் இது மெட்டீரியலி ஆல்டர்ட் அப்படின்னா தென் 192 IPC கிக்ஸ் இன். ஸோ இதுதான் இன்டர்பிளே. ஸோ நீங்க லாஸ்ட் 4 lines of 192 பார்த்தீங்கன்னா form an opinion upon the evidence to entertain an erroneous opinion touching any point material to the result of such proceeding is said to fabricate false evidence. So ஒரு கால் நீங்க இந்த மெட்டீரியல் ஆல்டரேஷனை கோர்ட் கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த நபருக்கு ஒரு தவறான தீர்ப்பு வரும். என்ன, நீ பணத்தை கட்டு, நீ பணத்தை வந்து கொடுத்துரு, இல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நீ கொடுத்துட்டு போ. ஸோ இதுதான் தவறான தீர்ப்பு. ஸோ இல்லைங்களா, ஒரு மெட்டீரியல் ஆல்டரேஷன் இருந்தும் ஒருத்தருக்கு வந்து அவருக்கு வந்து அந்த இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா கோர்ட்டு. ஸோ இது வந்து ஒரு தவறான தீர்ப்பு ஆயிருக்கும். எப்ப மெட்டீரியல் ஆல்டரேஷன் வந்து ப்ரூவ் பண்ணாம இருந்ததுதான். ஓகே, அது சாரி டிஸ்ப்ரூவ் பண்ணாம, ஐ எம் சாரி, டிஸ்ப்ரூவ் பண்ணாம இருந்ததுதான். சரிங்க, நெக்ஸ்ட். ஸோ 193 பாருங்களேன். 193 பனிஷ்மெண்ட் ஃபார் ஃபால்ஸ் எவிடன்ஸ். Whoever intentionally gives false evidence in any stage of judicial proceeding or fabricates evidence for the purpose of being used in any stage of the judicial proceeding shall be punishable for a term which may extend to 7 years and shall also be liable to fine. An investigation directed by law preliminary to a proceeding before a court of justice is a stage of judicial proceeding, though that investigation may not take place before a court of justice. So நம்ம வந்து 193 பாத்தீங்கன்னா it says whoever intentionally is done. So அவன் வந்து டெலிபரேட்டா அக்ரி பண்ண டேர்ம்ஸை வந்து மாத்தி கொண்டு வந்து ஒரு ப்ரொசீடிங் இனிஷியேட் பண்றாங்கன்னா it is a deliberate and willful act. So it will fall within the trapping to say that it is a false evidence created for the purpose of misleading the court. சரிங்களா? So you can take it that way. So now the 192 and 196 உடையது எங்க வருதோ defines using of a false evidence. Punishment 193. So இதுல வந்து நீங்க நோட் பண்ணுங்க, 193 speaks about 7 years punishment. I'll come to that later why I am highlighting this also. இதுல 7 years punishment சொல்றாங்க. So 192 and 196 using of false evidence in court. ஸோ நவ் இப்போ நீங்க வந்து 190, அதாவது 195 பார்த்தீங்க, 340 பார்த்தோம். ஸோ இது ரெண்டையுமே எப்படி நீங்க வரணும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 195 1B CRPC and 340 enables the concerned court to prefer a complaint to try the plaintiff stroke complainant for materially altering the document and producing the same before the court, which has found the same true, thus the instrument has become void. ஸோ மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து will have to give a finding and prefer a complaint. ஸோ இதுதான் இன்டர்பிளேங்கிறது என்னுடைய வியூ. நெக்ஸ்ட் we can go to the judgments. I'll just cite some of the judgments. I think time ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். If I'm right, sir, Suresh sir. It's not an issue, sir. We can close. Okay. So இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 2015ல கைலாஷ் மங்கல் கேஸ்ல it speaks about the false evidence. So false evidence, false affidavit, I'm sorry, false evidence பார்த்துட்டோம். false affidavit ஃபைல் பண்ணா என்ன அப்படிங்கறத நம்ம வந்து நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. ஏதோ ஒரு affidavit ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். So once it is false அப்படின்னு கண்டுபிடிச்சா கோர்ட் வந்து whether it is helpless அப்படின்னா இல்ல. இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல 2015ல சொல்றது. இந்த para 10ல பாத்தீங்கன்னா in the instant case the false affidavit alleged to have been filed by the appellant was in a proceeding pending before the civil court and the offense falls under section 193 IPC and the proceeding ought to have been initiated on the complaint in writing by that court under section 195 1B small I IPC. Since I'm sorry. This is IPC கிடையாது. Please, I stand corrected. This is CRPC. Since the offense is said to have been committed in relation to
or in a proceeding in a civil court. The case of Iqbal Singh Marwa is not applicable to the instance case. So இன்னைக்கு நான் வந்து இக்பால் சிங் மார்வா கேஸை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணலை, ஏன்னா அது ஃபண்டமெண்டலா 2005ல வந்த கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த கேஸ்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து கஸ்டடி லெகசிங்கிற இஷ்யூஸ் எல்லாமே அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் வந்து கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன இருக்கும், வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தா என்ன ஆகும், ஸோ ஆல்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம்னா கோர்ட் கேன் கிவ் அ கம்ப்ளைண்ட்னு சொல்லி ஒரு ஃபைண்டிங் அதுல தான் வரும். எதுல? இக்பால் சிங் மார்வா கேஸ்ல கான்ஸ்டிடியூஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஐ ஷோ இது இந்த ஃபாலோயிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், அது என்ன அந்த டிஸ்டிங்ஷன் வருது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ இது எல்லாமே இது 2020ல வந்த கேஸ். இது வந்து சுப்ரீம் கோர்ட்ல, அதாவது இந்த 192, 191 to 193ல அலெஜ் பண்றாங்க, பிளஸ் ஃபோர்ஜரியும் அலெஜ் பண்றாங்க. ஸோ அப்ப வந்து கம்ப்ளைண்ட் வந்து வாஸ் ரிஜெக்டட் பை தி செஷன்ஸ் கோர்ட். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தது வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட், the complaint which is filed by the court is sought to be rejected by the appellate sessions court. இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போப்பஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, at this stage it is important to understand the difference between the offenses mentioned in section 195(1)(bi) and section 195(1)(b)(2) of the Code of Criminal Procedure. Where the fact mentioned in the complaint attract the provisions of section 191 to 193 of the Indian Penal Code, section 195(b)(1) of the Code of Criminal Procedure applies. What is important is that once these sections of the IPC are attracted, the offense should be alleged to have been committed in or in relation to any proceeding in any court. ஸோ இதுதான் நீங்க 340ல பாத்தீங்க. 340ல அதை சொல்றது தான் என்ன சொல்லியிருப்பாங்க, இன் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் எனி கோர்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாரு, 195, 192 to 191 to 193ல ஒரு ஃபால்ஸ் இது எவிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இட் ஷுட் பி இன் ரிலேஷன் டு தட் ப்ரொசீடிங் ஆஃப் தட் கோர்ட். ஸோ thus what is clear is that the offense punishable under these sections does not have to be committed only in any proceeding in any court, but can also be an offense alleged to have been committed in relation to any proceeding. So ஒரு proceeding நடக்கிறதுக்கு அதுக்கு உட்பட்டதாகவே ஒரு offense நடந்திருக்கு அப்படின்னா court can initiate actionங்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொன்னது. பண்டர்கர் பிரதர்ஸ் சொல்லி இந்த கேஸ் நீங்க 2020 ARல பாத்தீங்கன்னா you can have a detailed study of that judgment. So இந்த ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்பீர் சிங் கேஸ்ல இதுல என்ன ஆகுன்னா 340ல நீங்க நம்ம பார்க்கும்போது சொன்னோம், இட் இஸ் a preliminary inquiry நடத்தணும்னு சொல்லி ஒன்னு இருக்கும். அதுல நீங்க செக்ஷன் 340 கொஞ்சம் போங்களேம்மா. I think மேடம் கொஞ்சம் 340 போங்க, அந்த ப்ரொவிஷன் 340க்கு போங்க. நான் ஐ திங்க் 4 எஸ் இங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் ஹைலைட் பண்ணி அந்த போல்ட் லெட்டர்ஸ்ல பண்ணியிருக்க அந்த இதை பாத்தீங்கன்னா, document produced or given in evidence in a proceeding in that court, such court may after such preliminary inquiry. So after such preliminary inquiry அப்படிங்கறத வந்து இப்ப 2020ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த preliminary inquiryல the proposed accused ஹியர் பண்ணணுமா வேணாமாங்கிறது இப்ப லார்ஜர் பெஞ்ச்ல இருக்கு. அந்த பேஜுக்கு வந்துருங்க, ப்ளீஸ் கம். Please come to that page. Yes, Jashbir. So, in the has referred the question of whether it is mandatory for the court to conduct a preliminary inquiry and provide opportunity of hearing to the would-be accused under Section 340 CRPC prior to making a complaint under Section 195
for consideration of a larger bench. So in the issue is now sub judice before the larger bench of the apex court. சரிங்களா? So next judgment. ஸோ இதுல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து அந்த இக்பால் சிங் மார்வா கேஸை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணி எழுதி போட்டிருக்கிற ஜட்ஜ்மெண்ட் இது பாருங்க. Indeed, at this juncture, it must be noted that even in Sachindra Nath Singh and Iqbal Singh Marwa were rendered by the context of balancing the right of private parties to initiate complaints in respect of forged documents with protecting parties to civil court from frivolous and vexatious prosecution. In neither of the above mentioned decisions has this court authoritatively considered the specific issue of preserving the right of the investigation agency, such as the respondent in the present case, as to initiate a complaint against the person who has fabricated false evidence during the course of criminal proceedings. So, para 22(3) la pathina in the Lal Haridas, Babita Lal, Lila and Chandrapal Singh are clearly distinguishable from the present appeal, as they are involved in false statement made on oath in a affidavit in a judicial proceeding before an authority which is expressly deemed under the law to be a court. None of the above quoted cases were concerned with the fabrication of evidence before an investigation of authority under the penal statute. So in the case நீங்க கொஞ்சம் பாருங்க, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த கேஸ்ல என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் ஃப்ரம் அவர் ஸ்டேட், தமிழ்நாடுல இருந்து டெல்லி வந்து அட்ஜுடிகேட் ஆன கேஸ். இந்த கேஸ்ல வந்து ஒரு 80 lakhs was recovered from the concerned person, ஒரு accused. அந்த 80 lakhs வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் they want to claim that amount belongs to them. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து அவன் கிளைம் பண்ணும்போது earlier they said அது வந்து proceeds of a crime, ஒரு செக்ஷன் 713(1)(d)ல வந்து ப்ராசிக்யூட் பண்ண அக்யூஸ்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த பணம் ஏன் பணம்னு வர்றாப்ல. ஸோ இந்த இஷ்யூல தான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ் பிஃபோர் அவிடவிட் பிஃபோர் கோர்ட்டு அல்லது ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி, இந்த இதுக்கு மட்டும் தான் கன்சிடர் ஆச்சு. பட் 193 கேன் பி இன்வோக்ட் ஈவன் அட் தி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ அதை தான் கடைசியில சொல்லுவோம். எஸ், ஸோ இந்த பாருங்க, பிஃபோர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி அண்டர் தி பீனல் ஸ்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு தவறான செய்தியை நீங்க வந்து ஒரு போலீஸ்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல சொன்னீங்கன்னா it will attract 193 of the Indian Penal Codeங்கிறது இந்த 2021 ஜட்ஜ்மெண்ட் பீமா ராவ் பிரசாத் கேஸ்ல லே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட். So now the conclusion part. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருந்தா என்ன, மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருந்தா அடுத்து என்ன செய்யணும். ஸோ இதை மூணையுமே ஹைலைட் பண்ணி நம்ம இன்னைக்கு ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புறேன். ஸோ நம்ம ஐ திங்க் நீங்க எல்லாருமே யூ வில் ஹேவ் டு இண்டிபெண்டன்ட்லி அப்ளை யுவர் மைண்ட், ரீட் த ப்ரொவிஷன்ஸ், லுக் அவுட் ஃபார் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஸோ தட் நீங்களும் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இஃப் யூ feel it is interesting, it will impress upon you. So material alteration is proved. The concerned court could invoke section 195(1)(b) read with 340 CRPC and record a finding as to the false evidence and documents as mentioned in the provision. So first and foremost condition, material alteration இருக்குன்னு ப்ரூவ் ஆயிருக்கணும். அதை பேஸ் பண்ணி 340ல ஒரு ரெக்கார்டிங் இருக்கணும். அந்த ரெக்கார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறது அந்த ஆஃபீஸர் ஆஃப் தி கோர்ட் கேன் பி டெப்யூட்டட். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ இப்போ அந்த கோர்ட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல, அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, if the concerned court fails to refer the complaint to the aggrieved party,
could approach the superior court to forward the complaint. This has been stipulated under section 340 subclause 2 CRPC. So section 340 என்ன சொல்றான், subordinate court. Which court is subordinate? இப்போ இந்த கோர்ட் வந்து இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து எனக்கு 340ல நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நான் எங்க போலாம்? I can go to the superior court. Which is the superior court? ஒரு செஷன்ஸ் கோர்ட். ரைட்டுங்களா? அடுத்து, if the concerned court refuses to refer the complaint or forward the complaint of a private person, he could prefer an appeal to the superior court under section 341 CRPC. It is to be noted that this provision cannot be invoked against the High Court. இது ஏன் வந்து சொல்லியிருக்கோம் 341 வந்து ஹைகோர்ட்டை வந்து ஹைகோர்ட்டுக்கு மேல எந்த சுப்பீரியர் கோர்ட்டும் இல்லை. It is not superior. It is not subordinate to the Supreme Court. High Court is not subordinate. It's a High Court. சரிங்களா? அதுல தான் வந்து 340 you cannot invoke against the High Court. Okay. So these are the things which I wanted to share with you today. I think I have done my to the best of unga ellarkume adu fundamentally if I have made you to understand the importance of section 87 and 192 for the punishment under 193, it would be grateful. Adutha slide paranga. I think I have concluded. So இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏன் நான் வந்து 193 வந்து 7 years punishmentங்கிறத ஹைலைட் பண்ணேன் அப்படின்னா, so 465 வந்து it speaks about a punishment for forgery only 3 years, but section 193 speaks about a punishment of 7 years. சரிங்களா? so இந்த distinction நமக்கு இருந்துச்சுன்னா two things we can highlight. So 193 is more severe, more vigorous. சரிங்களா? so that is why I wanted you to look into these provisions so that you will also explore. Okay, I thank you. I thank the Mr. Suresh sir for giving me this opportunity. I'll revert back to Mr. Suresh. Thank you, sir. Thank you very much for your wonderful session, sir. So many incitement to this subject, sir. Really, it is a gifted session for us. Participant, if anybody want to raise your doubts, you please raise. Sir, இது 7 yearsனால டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் ஃபைல் பண்ணாங்க சார் அந்த கம்ப்ளைண்ட் 193 ஃபால்ஸ் எவிடன்ஸ். இல்ல அது நீங்க இப்ப ஒரு 302 கேஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ரைஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க எங்க வருவீங்க? ஹைகோர்ட் எது வந்து நார்மல் கோர்ட், அதுக்கு சுப்பீரியர் கோர்ட் எது? ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு 302 கேஸ்ல வந்து ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எது வந்து ஹையர் கோர்ட்? ஹைகோர்ட் தானே சார்? ஹைகோர்ட் தான். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா நீங்க அங்க போலாம். முன்சிப் கோர்ட்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு, அதாவது பிடிஜே கோர்ட்டுக்கு போலாம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு போலாம் இல்லைங்களா? செஷன்ஸ் கோர்ட் பிகாஸ் தே ஹேவ் அ டியூவல் ரோல். செஷன்ஸ் கோர்ட்டுக்கு டியூவல் ரோல் இருக்கு, சிவில் அண்ட் கிரிமினல் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஒரு முன்சிப் கோர்ட்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா யூ கேன் கோ டு தி செஷன்ஸ் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் and ventilate your grievance by saying please take cognizance, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, இந்த கம்ப்ளைண்ட் அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க, நீங்க வந்து டைரக்ஷன் கொடுங்க, டைரக்ட் தி கன்சர்ன் கோர்ட் டு கிவ் அ கம்ப்ளைண்ட். ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷன்ல இருக்கு. ஜட்மெண்ட்ஸ் ஆர் கிவிங் அஸ் என்லைட்டனிங் அஸ் டே பை டே. தேங்க்யூ சார். Any other questions, sir? வழக்கம் போல ரொம்ப இன்னோவேட்டிவா இருந்துச்சு சார். Thank you. Advanced approach. Thank you. எல்லாம் ஏதோ படிக்கிறனால ஏதோ நம்மளால ஷேர் பண்ண முடியுது. So thank you for giving me the platform to share my views and thoughts.
Let us hope. Our gift on this May Day, sir. உங்களோட உழைப்பை எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரியலா இட்ஸ் a real gift for the May Day, sir. இல்ல இது உழைப்பு அப்படின்னா இது உழைப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் சொல்லணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சனாலதான் we are also getting enlightened. எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸும் படிக்கதான், ஏன்னா நம்ம படிக்கதான் we will also gain more. படிக்காம வந்து விட்டோம் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, படிக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு அது ஆர்வம் வரும். இப்ப இதுல இருந்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆனாங்கன்னா it will be very happy. I'll be happy and you will also be happy. Yes, sir. Any volunteers? If you want to come and share your thoughts, please come and share the experience with this. Or any questionings also, if possible, I will try to answer them. Yes, sir. Hot topic, sir. Exam prepare பண்றவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. இல்ல இது பிராக்டிஸுக்கு வரணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, ஜுடிஷியல் ஆபீசர்ஸா வந்தாலுமே இந்த டாபிக் வந்து கொஞ்சம் ஒரு டெலிகேட் டாபிக். பண்ணலாமா பண்ணாதா அப்படிங்கிறது வந்து அந்த கான்கிரீட் டிசிஷனுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இது வந்துச்சு அப்படின்னா it will be more vigorous. So the pendency or even the litigations coming to court will reduce. Thank you very much, sir. Thank you. I'm grateful. Sir, ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். உங்களோட ஸ்லைட் ஷோஸ் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. நீங்க சொல்ல நாங்க அதை அப்படியே ரீட் பண்ணிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இது எங்களுக்கு லைஃப் லாங் இந்த மெட்டீரியல் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். வெரி தேங்க்யூ சார். Thank you ma. Thank you. If you all have appreciated what I have said and try to adopt it in your day-to-day activities of your legal exploration, எனக்கு அது ஒரு பெரிய gift ma. I'll share it with my 2 friends. அவ்வளவுதான். We'll all share it. அவ்வளவுதான். Okay. Thank you. Thank you sir. Thank you, sir. Thank you sir. Thank you sir.